ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ என்ன விஷயம் தேடுகிறாய், என்னென்ன விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்று ஆசைப்படுகிறாய் என்று எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை துளைத்துவிட்டுத்தான் இப்பொழுது நீ அழுது கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய கண்ணீரை துடைத்து வைக்கவும் உன்னை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றவும் தான் வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையின்படி எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாய் என்று வைத்துக்கொள், அது தவறாகவே போய் முடியும். அதனாலே உனக்கு நிறைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது பயமாக இருந்திருக்கிறது. என்னடா இது, நம்ம ஒரு விஷயம் நினைத்தா தெய்வம் ஒரு விஷயம் நினைக்குது, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரிலையே. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு குடும்பத்தை நடத்துவோம், ஒரு வாழ்க்கையை நடத்துவோம், ஒரு அழகான விஷயத்தை செய்வோம் அப்படின்னு இருந்தால் இந்த தெய்வம் அது ஒரு திட்டத்தை போட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தோஷமாக செய்ய விட மாட்டேங்குதே என்று உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. நீ போடும் திட்டம் சரிதான், அழகான குடும்பம் நடத்த வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், எல்லாமே சரிதான். ஆனாலும் சில விஷயங்களை நீ தாங்கித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு நீ தயாராக, எல்லா விஷயத்திற்கும் நீ தயாராக இருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் கஷ்டப்பட்டாய் என்றும் சொல்ல முடியாது, கஷ்டப்படவில்லை என்றும் சொல்ல முடியாது. நிறைய நேரம் உன்னுடைய தாய் தகப்பனே உன்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் நிறைய விஷயத்திலிருந்து. சில தவறுகள் செய்தால் கூட அவர்களே உன்னை காப்பாற்றி இருப்பார்கள். அதெல்லாம் நீ வைத்து என்ன தெரியுமா நினைத்து விட்டாய்? எல்லா விஷயத்திலும் யாராவது வந்து உதவி செய்வார்கள் நமக்காக. நம்ம எதுவுமே செய்யாவிட்டாலும் யாராவது ஒரு நபர் வந்து நமக்காக உதவி செய்வார்கள் என்று நினைத்து விட்டாய். அப்படியெல்லாம் இங்கு யாரும் வந்து யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். யாருடைய வாழ்க்கை எப்பொழுது கெட்டு போகும் என்றுதான் இங்கு பார்ப்பதற்கு ஆளுண்டே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்வதற்கு இங்கு ஆள் இருக்கிறதா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். உன்னுடைய வாழ்க்கையின்படி எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து தான் எடுத்து வைக்க வேண்டும். எதையுமே நீ அவசரப்பட்டு ஒரு காரியத்தையும் எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் எல்லா விஷயத்திற்கும் நீதான் இங்கு யோசிக்க போகிறாய். சிறு வயதில் உன்னுடைய அப்பா அம்மா உன்னை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது வரும் நாட்கள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் முடிவெடுக்க வேண்டும். இதற்கு முன்பு உன்னிடம் நிறைய விஷயங்களை பேசினார்கள் சிலர். உனக்கு ஏதாவது ஒரு உதவி வேணுமா, எதாவது இருந்தாலும் என்னிடம் வந்து கேளு என்று. அதே நேரம் அவசரம்னு ஓடி போய் உதவி செய்றீங்களா அப்படின்னு கேட்டா யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாமலாம் இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல நீ பாக்குற ஒரு ஆளை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது உதவியா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். சரி, இவங்க தான் சொல்லிட்டாங்களே, பெரிய ஆளு, இவங்க சொல்லிட்டாங்க, நான் உதவி கேட்போமே அப்படின்னு போய் கேட்டேன்னா யாரு எப்போ பார்த்தோம் ஓன அப்படி சொன்னா சரி அப்படின்னு செய்யறான் பார்க்கலான்ட்டு போவாங்க. அப்புறம் என்ன ஆனாலும் திருப்பி அடிச்சாலும் போன் அவங்க எடுக்க மாட்டாங்க, திருப்பி உன்னை எங்கேயாவது பார்த்தாங்கனாலும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லாம் வார்த்தை தான். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது இந்த மாதிரி ஒரு ஆட்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயம் நடந்தாலும் அத்தனை விஷயத்தையும் நீ சமாளிப்பதற்கு உனக்கு திறமை வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்களை நீ பார்ப்பதற்கு இருக்கிறாய். சாதாரணமாகலாம் அல்ல இந்த உலகம். இன்று பிறந்தோம் நாளை இறந்தோம் என்பது கிடையாது. எல்லாரும் சொல்வார்கள் வாழ்க்கை என்பது சின்னது என்று. எத்தனை வருஷம் சொல்லு, பிறந்ததிலிருந்து நீ இன்னும் எத்தனை வருஷம் வாழ போற? அத்தனை வருஷம் உனக்கு சின்ன வருஷமா? சின்ன வாழ்க்கை ஒன்றும் சின்னது இல்லை, பெருசு. ஒவ்வொரு நாளும் கடத்துறதுக்கு எவ்வளவு தவிக்கிற கஷ்டத்துல. ஐயோ இந்த நாள் போயிடாதா, அடுத்த நாள் வந்துடாதா, அந்த நாள் மாறிடாதா அப்படின்னு. ஆனா சிலர் சொல்வார்கள் வாழ்க்கை என்பது சின்னது, இதில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று. வாழ்க்கை என்பது பெருசு, அதுவும் கஷ்டப்படுவனுக்கு மட்டுமே தான் தெரியும் வாழ்க்கை எவ்வளவு பெரிய கடினமான முள் என்று. சில முட்கள் உன்னுடைய காலில் குத்தினால் எடுத்து விடலாம், அதுவே சில காலில் குத்தினால் எடுக்க முடியாது. அதை மருத்துவர்கள் போடணும், அதை எடுக்கணும், அதற்கு பெரிய
விஷயம் இருக்கிறது. அது போல வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்து விட்டால் அவனையே தான் போட்டு சோதிக்கும். அது ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று கஷ்டம் வந்தவனுக்குத்தான் தெரியும் வாழ்க்கை என்பது பெருசா சின்னதா என்று. இப்பொழுது நீ சொல், உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றை அனுபவிக்கிறாய். படாத பாடு, நீ அழாத நாளே கிடையாது, அழாத ஒரு நாள் கிடையாது. தினமும் படுத்தாயானால் யாராவது பார்த்துருவாங்களோ, யாராவது நம்முடைய வாழ்க்கையில பார்த்துருவாங்களோ அப்படின்னு மறைஞ்சு குடும்பத்துக்கு தெரியாம கூட அழுவுற. சரியா? எல்லா விஷயத்திலையும் நீ அந்த அளவுக்கு சோதனை என்ற ஒன்றை நீ சம்பாதிக்கிற. உன்னிடம் வந்து யாராவது கேட்டா நீ சொல்ற, வாழ்க்கை சின்னதா, ஒரு நாளை ஓட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா அப்படின்னு நீ சொல்லுவ. வாழ்க்கை என்பது கஷ்டம் வந்துவிட்டது என்றால் அது சிறிய வாழ்க்கையில பெருசு. ஒரு நாள் ஓடுவதற்கு பல மணி நேரம் ஆகும். அழுவ உன்னை வந்து யாரும் கேட்பதற்கு ஆளே கிடையாது. உன்னுடைய மனசாட்சியை தட்டு சொல். இது வரைக்கும் நீ அழுதுருக்க, எத்தனையோ விஷயத்துக்காக அழுதுருக்க. ஒரே ஒரு ஆள் வந்து ஏன் அழுற, நான் இருக்கேன், நான் உன்னோடத பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன்னு எந்த மனுஷனா சொல்லியிருக்கானா? தெய்வம் சொல்லும், நான் சொல்றேன், இந்த சாய் சொல்றேன், நீ அழாத, உன் வாழ்க்கைய நான் மாத்துறேன். புரிகிறதா? சரியாக நீ சொல். உன்னோட வாழ்க்கைய ஏதாவது ஒரு மனிதன் நண்பன் என்பார், அவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி போய் உதவி செய்வேன். அவ்வளவு அன்பா இருப்ப எல்லாருமேலையும். எல்லாரும் என்ன செய்யறாங்க? நடிக்கிறாங்க. ஒரு நேரா பார்க்கும்போது நடிக்கிறாங்க. மற்றபடி யாரும் உனக்கு எதுவுமே செய்யல. நடிப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டே இருக்கிறது தவிர மனிதர்கள் அவர்கள் சுயமாக எதையும் சிந்திப்பதில்லை. உனக்கு நேரா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது நான் செய்யற, நீ கஷ்டப்படுறேன்னு. ஆனா பின்னாடி போய் இவளுக்கே நான் செய்யணும், இவனுக்கே நான் செய்யணும். முன்னாடி உன்னை வாங்க போங்க, பின்னாடி பாப்போ வாடா போடாமாங்க. இப்படிதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால யாரையும் நம்பாது. இனிமே நம்பி ஏமாந்து போனா அது உன்னுடைய தப்பான ஒரு விஷயம். காலம் முழுசும் நீ ஒரு விஷயத்தை மட்டும் சரியா யோசிச்சு, யாரு எப்படி, இந்த நபர்கிட்ட எப்படி பேசணும், அந்த நபர்கிட்ட எப்படி பேசணும், இதை மட்டும் தீர்மானமா வச்சுக்கிட்டா ஈஸியா இந்த உலகத்துல நீ வாழ்ந்துடலாம். அதை ஏன் நீ புரிஞ்சுக்காம இந்த நபரா ஐயோ நல்லவர், இந்த நபரா ஐயோ நல்லவர், இப்படி நல்லவர்னு எல்லாருக்கும் நீ பட்டத்தை கொடுத்துட்டு இருந்தனா உண்மையான முகம் தெரியாம எல்லாரிடமும் ஏமாந்து போக வேண்டியதுதான். நீ பணம் சம்பாதிக்கிறியோ பேரை சம்பாதிக்கிறியோ, முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு நண்பன் உன்னிடம் பேசிக்கலாம், அவனுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்க. அதுதான் உன்னை காப்பாற்றும். எல்லாரையும் நல்லவன், எல்லாம் நமக்காக உதவி செய்வான், ஆபத்து என்ற ஓடி வருவான்னு நீ நினைச்சா உன்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. நீ முதலில் பணத்தை சேர்ப்பதை விட அடுத்த மனசை நம்மளோட எப்படி நடந்துக்கிறான், தப்பான பார்வையில பாக்குறானா, தப்பான விதத்துல நம்மள பேசுறானா, அவன் பார்க்கும் பார்வை எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவேன். ஐயோ பணம்னு ஓடுனா பணம் உனக்கு கிடைக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. ஏமாற்றுபவரும் சேர்ந்து வருவார்கள். நம்பிக்கை வையுங்கள், யாரையும் நம்பாத. ஒரே விஷயம்தான், யாரையும் நம்பாத கண்மூடித்தனமா. எல்லாத்தையும் பேசு, அவர்கள் எல்லாம் கவுடோடு இருப்பது போல இருக்காது. எல்லாத்தையும் பேசுறியா பேசு, சிரிச்சு பேசுறியா பேசு. உன் குடும்ப நாயத்தை சொல்லாத. நீ அடுத்தது உன் வாழ்க்கையில என்ன திட்டம் போட்டிருக்க அப்படிங்கறதையும் சொல்லாத, எதையுமே சொல்லாத. அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு பதில். நீ அவர்கிட்ட திருப்பி கேள்வி கேட்ட திருப்பி ஏதாவது ஒருத்த கேட்டுருவாங்க. அதனால அவங்க ஏதாவது சொல்றாங்களா அதுக்கு பதில் சொல்றாங்களா, அதுக்கு ஆமா இல்லை, அதுதான். இதை சொல்லிட்டாலே போதும், நீ தப்பிச்சிருவ. இப்போ மனசுல இருக்க கவலை பணம் சுத்தி இருக்கவும் சரியில்லை. இந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரமா உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும். துரோகிகள் அழிந்து சுக்கா போவாங்க. அதுவும்
மனதில் தூய்மையாகவும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தும், தெய்வம் என்றால் முழுசா நம்பிட்டு இருக்க ஒரு பிள்ளையிடம் யார் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மரண அடியை கொடுப்பதை விட என்ன இருக்கும்? உயிரோட இந்த பூமியில் இருப்பார்கள், ஆனால் அடிக்கு மேல் அடி விடும். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை நான் கொடுப்பேன். யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இதே நீ ஒரு மனிதனுக்கு உன்னிடம் நல்ல நண்பனா, மனசுல தூய்மையா, உன்னை தப்பாவே பேசாம, தப்பாவே உன்னை பார்க்காம, உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வரான் அப்படின்னா அவனை ஏத்துக்க. அவனை தப்பா பேசினா அது உனக்கு பாவம். அதே மாதிரி நீ இப்ப நல்ல பிள்ளை, உன்னை யாராவது தப்பா பேசினா அது பாவம், அவனுக்கு தானே. எல்லாம் பாவம் புண்ணியம், இது 2 தான். நம்பிக்கை வையுங்க, எல்லாம் மாறும். தப்பு செய்கிறவனுக்கு தானே கிடைக்கும். உன்னை மாரி தூய்மையாக இருக்கவங்களுக்கு காலம் நல்ல ஒரு பதிலை சொல்லணும்னு நம்புங்க. நம்பிக்கை மட்டுமே தான் வாழ்க்கை. எப்பொழுதும் நான் இருப்பேன் உங்களுக்காக. சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.